டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிப்ளை, ஒரே மாதிரி இன்னொன்று, ஓகேவா. ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் அனதர் காப்பி, எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் டிஎன்ஏ. ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் ரெப்ளிகேஷன். திஸ் இஸ் பேசிக் ப்ராசஸ் தட் இஸ் அக்கர்ஸ் வித்தின் த செல். செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பேசிக் ப்ராசஸ். செல் டிவிஷன் நடக்கும்போது இதுதான் நடக்குது. ஸோ இட் ப்ரொடியூஸ் அன் எக்ஸாக்ட் காப்பி. அதே மாதிரி ஒரே மாதிரி டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஓன் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெப்ளிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸை காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ், ரெண்டு ஸ்டாண்ட்லேயும் என்ன இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அடினைன் இருந்தால் தயமின் இருக்கணும், குவானைன் இருந்தால் சைட்டோசின் இருக்கணும். வேறு பேஸ் பேர் மாறக்கூடாது. ஜியும் சியும் தான் எப்பவும் பேராக இருக்கணும், ஏயும் டியும் தான் எப்பவுமே பேராக இருக்கணும். அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன், ஓகேவா. இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் நீடட் டு ப்ரொடியூஸ் எ நியூ ஸ்டாண்ட். ஒரு புது ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கு, ஓகே. அண்ட் த டாட்டர் செல்ஸ் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஒரே மாதிரி இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது, திஸ் இஸ் அ டிஎன்ஏ அப்படின்னா இந்த டிஎன்ஏலேருந்து நமக்கு இன்னும் 2 டிஎன்ஏ இதே மாதிரி டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் பேரண்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம், அம்மா அப்பா அப்படின்றது. அதுக்குலேருந்து பிள்ளைங்க வருது இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், டாட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. திஸ் இஸ் 2 daughter cells are exactly 2 daughter cells are contain exactly the same genetic information as the parent. பேரண்ட்டுக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் டாட்டர் செல்கிட்டையும் அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி தான் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. Let us see about the origin of replication. ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் எந்த இடத்துல தொடங்குது, ஆரம்பம் கட்டம். ஸோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டிஎன்ஏவோட ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கரெக்டாக டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குது. திஸ் இஸ் சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அதுதான் சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த 2 strands, 2 ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா. இந்த 2 strands ஆர் செப்பரேட், ஓப்பன், ஓகே. ஓப்பன் ஆகிட்டு பிரியுது, ஓகேவா. ஸோ எப்படி பிரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது, ஓகே. நல்லா முறுக்கிட்டு இருக்க வயரில் நடுவில் கொஞ்சம் பிரித்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது தான் 2 strands ஓப்பன் அண்ட் செப்பரேட் அட் திஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட் செப்பரேட் ஆகுது இல்லையா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொல்லுவோம், ஓகே. And next, second step, unwinding of DNA molecule. windingனா சுருட்டிக்கிறது, ஓகே. வைண்டிங்னா இப்படி சுருட்டிக்கிறது, அன்வைண்டிங்னா அந்த சுருட்டுறது நிமிர்ந்து இப்படி நேர்கோடாட்டம் பிரிகிறது, ஓகே. தட் இஸ் கால்ட் அஸ் அன்வைண்டிங். ஸோ எப்படி நடக்குது, அன்வைண்டிங் இஸ் டேக்கன் பை மீன்ஸ் ஆஃப் என்சைம் ஹெலிகேஸ், ஓகே. ஹெலிகேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன ஆகுது, ரெப்ளிகேஷன் சைட்டில் போய் பைண்ட் ஆகிடும். ஹெலிகேஸ் செப்பரேட்ஸ் 2 strands. அந்த 2 ஸ்டாண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அது பிரித்த பிறகு டோப்போ ஐசோமெரேஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணுது, இந்த டபுள் ஹெலிக்ஸை ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு மேலே செப்பரேட் பண்ணி கொடுத்துரும், ஓகே. பிரித்தாதானே அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு ப்ரொடியூஸ் ஆக முடியும். அதனால் அந்த சுருட்டிக்கிட்டு இருக்க ட்விஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ ரிமூவ் பண்ண பிறகு ஒவ்வொரு ஸ்டாண்டும் தனித்தனியாக டெம்ப்ளேட் மீட்னா அதுலேருந்து இன்னொன்று புதுசு உருவாக போகுது, அம்மா அப்பா மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் தனித்தனியாக தாய் ஸ்டாண்டாக மாறுது, ஓகேவா. பேரண்ட் ஸ்டாண்டாக மாறிடுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்மேஷன். ஸோ ஆர்என்ஏ ப்ரைமர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்றது ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ நியூக்ளியோடைடு, ஆர்என்ஏ தான். ஸோ ஒரு டிஎன்ஏ ஆரம்பிக்கணும், புது ஸ்டாண்ட், இப்போ இதுதான் பழைய ஸ்டாண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது பேரண்ட் ஸ்டாண்டு, இதில் புது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இன்னொன்று ஆட் ஆகிட்டு இப்படி புதுசாக இன்னொரு ஸ்டாண்டு வளரப்போகுது. அந்த புது ஸ்டாண்டு ஆரம்பிக்கணும்னா இங்கே இனிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த ஆள் தான் ஆர்என்ஏ ப்ரைமர். அந்த ஆர்என்ஏ ப்ரைமரை யார் சிந்தசைஸ் பண்ணி கொடுக்குறான்னா டிஎன்ஏ டெம்ப்ளேட் சிந்தசைஸ் பண்ணி கொடுக்குது,
Okay, next step is synthesis of new complementary strand from parent strand. So nucleotides are added. So primer வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டாண்டில் இப்போ ப்ரைமர் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. அப்போ இன்னொன்று நியூக்ளியோடைடு ஆட் தான் இன்னொரு ஸ்டாண்டு ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த நியூக்ளியோடைடு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுனாலே அந்த ஆட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகே, டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் தேவைப்படுது. ஸோ a new complementary strand of DNA is formed from each parent strand that's in the, okay, this is unidirectional. ஓகே, அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, யூனிடைரக்ஷனலாக இருக்குது. பேரண்ட் ஸ்டாண்டில் இருக்குது, இந்த ஸ்டாண்டில் இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும் ஒரு ஸ்டாண்டு. ஸோ இன் தட் ஒன் ஸ்டாண்ட் டாட்டர் ஸ்டாண்ட் இஸ் கண்டினியூவஸ். ஓகே, ஸோ டாட்டர் ஸ்டாண்டு கண்டினியூஸாக இருக்குது. இப்போ பிரிஞ்சு இப்படி இருக்குதுல்ல, இது மாதிரி இருக்கும், எப்படி விரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்டாண்டு இங்கே ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி டிஎன்ஏல விரிஞ்சிருச்சு. இந்த பிளேஸ்க்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. நியூ ஸ்டாண்டு ஓப்பன் ஆக போகிறதுக்கு ஆர்என்ஏ ப்ரைமர் தேவைப்படுது. அப்புறம் ஒரு நியூக்ளியோடைடாக ஆட் ஆகிறதுக்கு நமக்கு என்சைம் தேவைப்படுது, பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம். ஸோ இந்த ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்கேருந்து ஒரு ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இங்கே ஆட் ஆகிட்டே வரும், இது இங்கே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகும்போது கண்டினியூஸாக ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் லீடிங் ஸ்டாண்டு. இதே கொஞ்சம் விட்டு கேப் விட்டு இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேகிங் ஸ்டாண்டுக்கு பேர் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கலாம், அந்த ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறது இட் இஸ் ஜாயின்டு பை டிஎன்ஏ லிகேஸால். அதுக்கப்புறமா ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும் இல்லையா, அதை டிஎன்ஏ லைகேஸ் மூலமாக ஜாயின் பண்ணிவிடுவோம். ரெப்ளிகேஷன் ஸ்டாப்ஸ். எப்போ ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்ற அந்த முடிச்சு நான் காமிச்சேன் இல்லையா, இப்படி இந்த இடத்துல இருந்தால் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு அந்த இடம் பிளேஸ் மூவ் ஆகிக்கிட்டே போகும். இந்த முடிச்சை விரிச்சிக்கிட்டே இந்த சுருண்டுட்டு இருக்கிறத விரிச்சிக்கிட்டே இப்படியே பெருசாக போயிட்டே இருக்கும். எந்த இடத்துல டெர்மினல் எண்டு டெர்மினஸை பார்க்குறோம் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் ரெப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் diagrammatic representation of DNA replication. You able to see about that. இங்கே டோப்போ ஐசோமரேஸ் என்ற என்சைம் வந்து இந்த ட்விஸ்ட்டை பிரித்து விட்டுக்கிட்டு நேராக ஆக்கிட்டே போகும். இந்த பிளேஸ்க்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. ஸோ டிஎன்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்றே ஆட் ஆகும் இல்லையா, அது பேர் ஆர்என்ஏ ப்ரைமர். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஆர்என்ஏ ப்ரைமர் ஆட் ஆகிட்டு இப்படி ஆட் ஆகிட்டே போகுது. ஒரு ஸ்டாண்ட் இப்படி போகும், ஒரு ஸ்டாண்ட் இப்படி போகும். சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட் துண்டுகளாக இருக்கிறதுக்கு பேர் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட். நேராக போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் லீடிங் ஸ்டாண்டு. விட்டு போச்சுன்னா அந்த ஸ்டாண்டுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see significance of DNA. So this is responsible for transmission of hereditary information from one generation to another. ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காரணம் டிஎன்ஏ. இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அதில் பர்டிகுலர் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணணுமா, என்சைமை சிந்தசைஸ் பண்ணுறதா, ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த ஜீனில் இருக்கும். இட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை மெட்டீரியலில் டிஎன்ஏ கிட்ட இருக்குது.